மாறும். சில நாட்கள் எல்லாம் நம்ம பாடியும் பிரெயினும் நம்ம கிட்ட ரெஸ்ட்டுக்கு கெஞ்சுற அளவுக்கு நமக்கு கண்டினியூஸா ஒர்க் இருக்கும். அந்த மாதிரி டைம்ல நான் ரொம்ப முக்கியமான எசென்ஷியலை தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். என்னுடைய ப்ரையாரிட்டி மீல், கிளீனிங், ஆர்கனைசிங்லாம் அப்புறம் தான். அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் ஷேர் பண்ணிப்பேன். இது நிறைய வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டினியூஸாக நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக மூட் ஸ்விங் ஆகும். இது இம்பார்ட்டண்ட்டோ அது ஃபோக்கஸ் பண்ணி ஷேர் பண்ணி செஞ்சால் நமக்கும் நல்லது, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது. ஏன்னா நாம மூட் அவுட் ஆனால் அது இன்டெரக்டாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையுமே பாதிக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு டயரிங் டேஸில் கூட நம்ம சொல்லாமலேயே நம்மளை புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணி நம்ம எவ்வளோ சிம்பிளாக குக் பண்ணி கொடுத்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் சாப்பிட்டு நம்மளை அப்ரிஷியேட் பண்ணி நம்மளை ஒரு குவீன் மாதிரி செலிப்ரேட் பண்ணுற குட்டீஸ் இருக்கிறப்போ 1000 யானை பலம் வந்துடும். இந்த மாதிரி டைம்ல தான் இமோஷனல் சப்போர்ட், அன்கண்டிஷனல் லவ்க்கான உண்மையான வேல்யூ நமக்கு புரியும். இந்த vlog சப்போர்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.